சௌந்தர்யா இன்னைக்கு அஜித் சார் பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இது தேவையா? ஏன்னா அது வந்து நிறைய அஜித் ஃபேன்ஸுக்கு தெரிய வரும், தேவையில்லாமல் கோவம் தான் அதிகமாகும் அப்படின்னு நான் நினச்சேன். இது நடந்த உடனே எனக்கு தெரியும். பட் இப்போ அது ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மங்காத்தா கெட்டப்பில் வந்து சிவா இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட சௌந்தர்யா வந்துட்டு கேட்குறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்போ சார் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு மங்காத்தா அதாவது சிவா சொல்கிறாரு, நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 10 படம் நடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சௌந்தர்யா கேட்குறாங்க, ஆனால் உங்களுக்கு வயசாகிடுச்சே சார் அப்படின்னோடனே திரும்பவும் வந்து 10 படம் பண்ணுவோன்னா அப்படி இன்னும் பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ சிவா சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு வயசாகிடுச்சே சார், இன்னும் நடிச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அது வந்து அஜித் சார் கேரக்டரில் இருக்கிற சிவா கிட்ட சௌந்தர்யா சொன்னது தப்பு. இந்த பொண்ணு என்ன தெரிஞ்சு சொல்லிச்சா தெரியாமல் சொல்லிச்சா, இது எவ்வளோ பேக் ஃபயர் ஆகுங்கிறத யோசிக்காமலே இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருச்சு. இப்படி சொன்னோடனே அஜித் சார் வந்துட்டு சிவா வந்துட்டு அது மக்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏதோ பைக் ரேஸ் திரும்பவும் போனீங்களே, வந்துட்டிங்களா அப்படி ஏதோ கேட்குறாங்க. கேட்டோடனே நீங்கள் அப்டேட்டடாகவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறார், நான் எப்போது திரும்பி வந்தாச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து அஜித் ஃபேன்ஸை பயங்கரமாக கோவப்படுத்தியிருக்கு. அவருக்கு வயசாகிடுச்சு, இன்னும் படம் நடிச்சிட்டே இருக்காங்கன்னு எப்படி சௌந்தர்யா சொல்ல முடியும்? அப்போ இவங்களுக்கு தான் 30 வயசாச்சு, இனிமேல் இவங்க எப்படி ஹீரோயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது திட்டுனது பரவாயில்ல, இதோடி நிற்கலை. ஸோ சௌந்தர்யா சைட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சௌந்தர்யாவோட நேம் டேமேஜை வந்து திருப்புறதுக்காக அவங்க முத்துக்கு ஒரு நெகட்டிவ் திங்க் பண்ணிட்டாங்க. அதாவது தெலுங்கு பிபி ரன்னரை வந்து முத்துக்கு ஓட் பண்ணுங்க தமிழ் பையன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட வச்சுருக்காங்க. அவர் யாருன்னா, தெலுங்குல அந்த ஓட் போடுன்னு சொன்னவர் யாருன்னா, ஏற்கனவே சௌந்தர்யாவுக்கு ஓட் போடுன்னு சொல்லிட்டு இருந்த குரூப்பில் ஒருத்தர் தான். அவர்கிட்டயே இவர் இதெல்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணது, இதெல்லாமே சௌந்தர்யா வீட்டிலேருந்து அரேஞ்ச் பண்ணது. ஸோ சௌந்தர்யா வீட்டிலேருந்தா சௌந்தர்யாவா இல்லை விஷ்ணுவா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அவங்க சைடு இருந்து அரேஞ்ச் பண்ணது. அவங்க வந்து இப்போ வந்து முத்துக்கு வேண்டி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ முத்துக்கும் வந்து பிஆர் இருக்குது, அதனால தான் முத்து பிஆர் வந்து இந்த மாதிரி தெலுங்கு ஆந்திராவில் போஸ்ட் போடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட்டப் பண்ணி முத்து மேலே ஒரு நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முத்து ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களே பாமை வைப்பாங்களாம், வச்சுட்டு இவங்களே பாமை எடுக்கிற மாதிரி நடிப்பாங்களாம், இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முத்து பேரை கெடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஒரு பெரிய கும்பலே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்து எப்படி ஒரு சாதாரணமான பையன் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயர் வின்னர் வச்சாங்கங்கிறதுக்காக அது இப்போ ஒரு 2 சீசன்ஸ் முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த கண்டஸ்டண்ட்டை பிடிக்காதவங்க யாருமே அந்த கண்டஸ்டண்ட்டோட பிஆர் அப்படி சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா ஓகேவா, அந்த மாதிரி உங்களுக்கு அண்ணன் கிடச்சா ஓகேவா, இப்படி தான் திட்டுவாங்க. ஸோ அந்த பிஆருங்கிறது பிபி 7 சீசனில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால யார் வச்சுருந்தாங்க எல்லாமே தெரியும். அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த வாட்டி வின் பண்ணலாங்கிற மாதிரி இந்த வாட்டி சௌந்தர்யா ரெடி பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.